அனைவருக்கும் நன்றி. ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனும் நம்ம கொண்டாடும் போது வீட்டினுடைய திருவிழா போல இருக்கும். ஆனால் அந்த படத்தை எடுத்து முடிக்கிற இயக்குனருக்கும் அந்த தயாரிப்பாளர்களுக்கும் மட்டும்தான் அது ஒரு பெரிய பொக்கிஷமான வழியாக இருக்கும். அதை வெளியே கொண்டு வர வரைக்கும் சாங்கு பார்க்கும்போது காதல் தோக்காது காதல் தோக்காதுன்னு ஒரு வரிகள் இருக்குது. அதை பார்க்கும்போது ராஜா எப்பவுமே தோக்க மாட்டார், காதல்லையும் சரி சினிமாவிலையும் சரி அப்படின்றது அதை பார்க்கும்போது அந்த வரிகளை கேட்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. உலகத்தில் நம்ம எங்க இருந்தாலும் தமிழர் என்று நம்மளுக்கு அடையாளமே நம்மளுடைய தேசிய தலைவர். உலகத்தினுடைய எல்லார் இதயங்களிலும் தமிழ் மக்கள் இருக்காங்கன்னா அண்ணன் பிரபாகரன் அவர்கள். அவருடைய வழியில தனக்கென்று ஒரு அங்கீகாரம் மட்டுமல்ல, தமிழ் மக்களுக்கே ஒரு அங்கீகாரத்தை ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாருடைய இதயங்களிலும் அரசியல் தலைவருடைய போட்டோ இருக்கும். ஆனால் ஒரு தலைவருடைய போட்டோ மட்டும்தான் பிரபாகருடைய போட்டோ எல்லாருடைய பாக்கெட்ல இருக்கும். அதுபோல எல்லா ஊரிலையும் இருக்கக்கூடிய தமிழருடைய எழுச்சியாக இருந்து அரசியல் களத்திலையும் மக்களுடைய எளிமையிலையும் சாதாரண இடத்திலிருந்து அறிவென்ற பொக்கிஷத்தை ஆயுதமாக கொண்டு எல்லார் இதயங்களிலும் போட்டோவை நிற்குதுன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மட்டும். காரணம், நிறைய விஷயத்தை சினிமாவுக்காக பேசலான்னு ஆசைப்பட்டோம். ஒவ்வொரு மேடையிலும் பேசிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு அவருக்கு பேசியிருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் எல்லாம் பார்க்கிற போது கேட்கிற போது சினிமாவில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை கூட அவர் பொதுவான மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும் போது ஒவ்வொரு வரிகளையும் நுண்ணிப்பாடு அவர் பேச பேச கேட்டுக்கிட்டே இருந்தார். காரணம், எப்படி தம்பி ராஜா ஒரு போர்க்குணம் கொண்டு தமிழ் சினிமாவுக்கு ஆணிவேராக தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஒரு வலிமையாக யாரையும் எதிர்க்கக்கூடிய தைரியத்தோடு இன்னைக்கு பதிவு செய்யறாருன்னா அவருடைய ஆளுமை மட்டும்தான். அதுதான் எனக்கு தம்பி ராஜா இடத்துல பிடிச்சது. ஏன்னா அப்படி புதியவர்களாக வரக்கூடிய அந்த தமிழ் சினிமாவிலை ஒடுக்குவதும் நெசுக்குவதுமாக இருக்கிற காலகட்டத்தில் தானும் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை கொண்டு போராடுகிற இளைஞர்களை வரவேற்பதுதான் இந்த திருமலையுடைய பணிவாக பல முறை நீங்க பிரஸ்ல சொல்லியிருப்பேன். நாங்கெல்லாம் எப்படி பார்த்து சினிமாவுக்கு வந்தோம்னா, நான்லாம் காலேஜ் படிக்க வரும்போது 95ல் இதுவரைக்கும் எந்த போட்டோ வச்சிடல, அண்ணன் பிரபாகருடைய போட்டோ தான் வச்சிருக்கோம். ஆனால் அதன் பிறகு சினிமாவுக்குன்னு வந்த பிற்பாடு சினிமாவை பாதுகாப்பதற்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்த நாள் சிடி வந்துடும். ஆனால் ஒரே ஆள் தான் அண்ணன் ராஜன் அவர்கள் முதல் முறையா பர்மா பஜார்ல போய் போராடி சிடி ஒழிப்புன்னு தமிழ் சினிமாவை அன்னைக்கு காப்பாற்றினார். அதுக்கப்புறம் ஒரு தலைவர் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீரமா அந்த பைரசியை அந்த காலகட்டத்தில் ஒழிச்சார். இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு தலைவர் வர வேண்டும். எங்களுடைய தயாரிப்பாளர்கள் படம் தயாரிச்சா அவங்களுக்கு அந்த படம் விற்க முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதற்கு இந்த சங்கம் பாதுகாப்பான ஒரு அணி வேண்டும் என்றுதான் பலமுறை போராடிட்டோம். அதை கூட அழுத்தமா சொன்னாது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். ஒரு சங்கம் என்பது அது எந்த சங்கமாக இருக்கட்டும், இயக்குனர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம், அவர்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் என்று ரொம்ப மென்மையா சொன்னார். இதைதான் பல மேடையில் இருக்கும். அதுக்கான பாதுகாப்பு இல்லை இல்லை என்று பலமுறை உருவாக்கி இருக்கோம். இந்த நெல்லை சந்திப்பு இந்த நெல்லை பாய்ஸ் திரைப்படம், இந்த மேடை தம்பி ராஜா படத்தை விட தயாரிப்பாளர் சங்கத்தையும் சினிமாவை ரொம்ப நேசிக்கிறார். ஒரு விழா, இதுல ஒரு நல்ல விஷயத்தை சொன்னாப்ல தம்பி ராஜா. அண்ணன் கலைப்புலி அவர்களுக்கு 40 ஆண்டுகள் முடிந்து ஒரு விழா எடுக்கணும்னு, இதை 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயா பாரதராஜா அவர்களுக்கும் முக்கியமான இயக்குனர் தயாரிப்பாளர்களாக ஒரு விழா எடுக்கலாம்னு இயக்குனர் சங்கத்தில் உட்கார்ந்து செயற்குழு ஒரு முடிவு எடுக்கும்போது அண்ணன் கலைப்புலி தான் அவர்களுக்கும் சேர்த்து ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனால் அது நடக்காம போச்சு. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் வழிநடத்தக்கூடிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், எங்களுடைய தாய் சங்கம், ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் ஒவ்வொரு படத்தில் 3 கோடியிலிருந்து 5 கோடிகள் விட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்.
இவர்களுக்கெல்லாம் அங்கீகாரம் இல்லாமல் எங்கு இருப்பாரே என்று தெரியாமல் புதிய புதிய தயாரிப்பாளர்கள் இந்த தமிழ் சினிமாவை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு பாலமாக வருகிற பேசிவிட்டு சென்ற நம்மளுடைய சிறுபட தயாரிப்பாளருடைய அரணாக இருக்கக்கூடிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடுத்து தலைவராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற அண்ணன் தமிழ்குமரன் அவர்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் லைக்கான்றாங்க, அவர் லைக்காவே கிடையாது. அவர்லாம் 99 2008 2009 காலகட்டத்திலேயே அவர்லாம் சொந்தமாக இண்டிவிஜுவல் படம் எடுத்த தயாரிப்பாளர். அவர் அதுக்கப்புறம் தான் லைக்கான்ற ஒரு நிறுவனத்துக்கே அவர் வந்தார். இந்த 100 விழா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஒரு பொன் விழாவாக அண்ணன் கலைப்புலி தானுவுக்கு எடுக்கக்கூடிய பாராட்டு விழா தமிழ்குமரன் அவர்கள் நினைத்தால் 7 சூப்பர் ஸ்டார் இருக்காங்க சினிமாவில், இவங்களுக்கு தான் பிசினஸ். அந்த 7 சூப்பர் ஸ்டாரையும் ரஜினி அவர்கள், கமலஹாசன் அவர்கள், அஜித் அவர்கள், விஜய் அவர்கள், தனுஷ் அவர்கள், சிம்பு அவர்கள், சூர்யா வரைக்கும் 7 ஹீரோவையும் படம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறாருன்னா அண்ணன் தானு அவர்கள் தான். அந்த 7 ஹீரோவும் வந்து தயாரிப்பாளர் சங்கத்திற்காக ஒரு விழா நடத்தணுமானா நம்மளுடைய சங்கத்துக்கு அண்ணன் முன்னாடி தலைவராக இருக்கும்போது அண்ணன் தானே சொன்னார், 100 கோடி ரூபாய் நிதி என்னால் வைக்க முடியும் என்று சொன்னார். அந்த 100 கோடியை இவர்கள் இப்பொழுது வரக்கூடிய காலகட்டத்தில் பாராட்டு விழாவோடு சேர்ந்து எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தையும் உறுப்பினர்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விழாவாக எங்களுடைய சங்கத்திற்கு 100 கோடி வைக்க வேண்டும். படம் எடுத்து ரிலீஸ் பண்ண தயாரிப்பாளர்கள் எங்க போனாலும் அவளுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். எங்கள் அண்ணன் இப்பொழுது பேசிவிட்டு சென்ற போல இவரை போன்ற ஒரு தமிழர்களுக்காக பாதுகாப்பு கட்சிக்கு அப்பாற்பட்டு எங்களுடைய தயாரிப்பாளர்களுக்காக இப்பொழுது குரல் கொடுத்திருக்கிறாரே அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், அவரை போன்ற ஒரு போராளிகள் எங்கள் சங்கத்தில் இருந்தாவே என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு இருப்பது நிச்சயம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.